Taste the Daily. கடந்த அதிமுக ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மினி பஸ் எனப்படும் சிற்றுந்துகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்துவிட்டு தற்போது தனியாரை ஊக்குவிக்க திமுக அரசு முடிவு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் பெரிய பேருந்துகள் செல்ல முடியாத சாலைகளில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மினி பஸ் எனப்படும் சிற்றுந்து சேவையை கடந்த அதிமுக ஆட்சியின் போது புரட்சித் தலைவி அம்மா அறிமுகப்படுத்தினார். இதையடுத்து 33 பணிமனைகள் மூலம் 20 சிற்றுந்துகள் வரை இயக்கப்பட்டன. எஸ் என துவங்கும் ஒவ்வொரு பேருந்தும் ஒரு நாளைக்கு 16 முறை இயக்கப்பட்டு வந்தன. இதன் மூலம் மாநகரின் மூலை முடுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான சிற்றுந்து சேவை கிடைத்ததால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்தனர். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் படிப்படியாக அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களுக்கெல்லாம் மூடுவிழா நடத்துவது போல இந்த திட்டத்திற்கும் மூடுவிழா நடத்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் சிற்றுந்துகளின் எண்ணிக்கையும் சர்வீஸும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்படும் ஏழைகள் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ முதலானவற்றை நாட வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்படுகின்றனர். இதனை கண்டித்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அவ்வப்போது போராட்டமும் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் சென்னையில் மினி பஸ் செல்லும் வழித்தடங்களில் ஸ்டாலின் அரசு தனியார் போக்குவரத்தை ஊக்குவிக்க திட்டமிட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது மக்களுக்கு உதவும் விதமாக குறைந்த கட்டணத்தில் மினி பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் மிகவும் வேதனையடைந்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்பது இது போன்ற சம்பவங்கள் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வானகரத்துலேருந்து கட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் பெரிய பஸ் அதிகம் வரமாட்டேங்குது. நம்ம இந்த பஸ்ஸெல்லாம் அந்த மினி பஸ்ஸை தான் முழுக்க நம்பியிருக்கோம். அந்த மினி பஸ் வந்து இப்போ ரேராக தான் வருது. ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. லக்கிலி எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. அதனால் நான் இப்போ அந்த மாதிரி வானகரம் அந்த சைடு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் நான் இது ரொம்ப லைக் பண்ணுறேன். நிறைய சர்வீஸ் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக கோயம்பேடுக்கு வந்தேன். நார்மலாக போகிற வண்டி 16J போகும். அது வந்து இது வரைக்கும் போகல. ஒன்றரை ஹவரை வெயிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஒரு மினி வண்டி வந்துக்குது. இது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படி ஏறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக ஏறி உட்காந்துக்கிறேன். பழைய மாதிரி மினி பஸ்ஸு வரதே இல்லை. 16Jவும் சரி வர போகிறதில்லை. இருக்கிற ரூட்டு இங்கேருந்து போரூர், பூந்தமல்லி, ஐயப்பன் நாங்கள் போகிறதுக்கு பஸ்ஸு சரி வர இல்லை.